it was earlier. ஸோ முன்ன ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் ஒரு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் வேறு ஒன்றா மாறிடும். தட் இஸ் அ சேஞ்ச். That change is the observable difference between the initial and final state of any substance. ஒரு கெமிஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸாக ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். அண்ட் ஆல்சோ நமக்குள்ளே அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவளோட பாடி க்ரோத், நம்மளோட நெயில் க்ரோத், ஹேர் க்ரோத், இதெல்லாம் வந்து some of the changes what we can observe. Now let's see few examples. Here, weather changes periodically, season changes periodically. Can you tell what is the difference between these weather and season? Weather அப்படிங்கிறது தினமும் ஒரு 5 days once அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெதர். சீசன் அப்படின்னா சம்மர் சீசன், வின்டர் சீசன், ஆட்டம். ஸோ அந்த மாதிரி சீசனில் சம் சேஞ்சஸ் வரது அது சீசன். ஸோ வெதர்ங்கிறது டெய்லி, சீசன் அப்படிங்கிறது 3 months 4 months அந்த மாதிரி. அண்ட் பேப்பர் பர்ன்ஸ் ரெடிலி. ஸோ பேப்பர் இருக்கும், டக்குன்னு பேர்ன் ஆடின ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகிடும், பிளாக்காக மாறி காற்றுல பறக்க ஆரம்பிச்சிடும். நெயில் டேக் அ ஃபியூ டேஸ் டு ஃபார்ம் அ ரஸ்ட். ஒரு இரும்பு ஆணி வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரஸ்ட்டாக மாறிடும், துருப்பிடிச்சிடும். மில்க் ஃபார்ம் கர்ட்ஸ் இட் டேக்ஸ் அ ஃபியூ ஹவர்ஸ். பால் வந்து தயிராக மாறுறதுக்கு ஒரு சில மணி நேரங்கள் போதும் அதுக்கு. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும் போது என்னாகும், சாஃபன் ஆகிடும் இன்னும் ஃபியூ மினிட்ஸ். அப்போ எல்லாமே ஒரு கொஞ்சம் நேரத்தில் இல்லை கொஞ்சம் டேஸ்க்குள்ளே வந்து ஒரு விஷயம் இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேட் இன்னொரு இதுவாக மாறிடுது. அண்ட் இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது we can able to observe some of the properties which are changing. They are size, shape, color, temperature, position and composition. ஸோ சைஸ் அண்ட் ஷேப்க்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பலூன் இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு பலூன் இருக்குது. இந்த பலூனை நான் ப்ளோ பண்ணும் போது, அதாவது ஊதும் போது என்னாகும், ஸோ இவ்வளோ பெருசாக அது மாறிடும். ஸோ வாட் ஹேப்பனிங், ஏர் உள்ளே போயிட்டு அதோட சைஸை மாற்றிடுது, அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ இப்போது ஒரு இனிஷியல் ஸ்டேட்டில் இது இருக்குது, இப்போது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு இது மாறிடுச்சு இல்லையா. அப்போது இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அ லா ஆஃப் நேச்சர். கண்டிப்பாக நடந்தே தான் ஆகும் எல்லா ஒரு விஷயத்துலையுமே. அண்ட் திஸ் சேஞ்ச் சம்டைம்ஸ் we can able to notice it and sometimes we can't able to notice it. இந்த சேஞ்சஸோட கிளாசிஃபிகேஷன் எதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியும், எதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக கம்மிங் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸில் பார்க்கலாம். we can able to observe many different type of changes around us. And some of the changes it will takes place very quickly and some of them it will take some hours or days, months and years. And we can classify this type of change as a slow change and fast change. Here in temporary or permanent change. Temporary அப்படின்னா ஒரு சில கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும், பெர்மனன்ட்னா எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி we can say it as a reversible and irreversible change. Here ஒரு சேஞ்சில் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைனா ப்ரொடியூஸ் ஆகாது. அதை வந்து we can able to see as chemical change and physical change. In natural change and human made change, ஒரு இது வந்து நேச்சுரலாகவே நடக்கிற சேஞ்ச், சில இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலயமா வரக்கூடிய சேஞ்சஸ் which is a human made. அதை பேஸ் பண்ணி நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் இஸ் அ டிசரபிள் அண்ட் அன்டிசரபிள் சேஞ்ச். ஸோ இந்த ஒவ்வொரு சேஞ்சும் என்னென்ன அப்படின்னு சொல்லி let's see it by one. The first classification of change what we're going to see first is the slow change and fast change. In slow change, the change that takes place over a long period of time. It may take more hours, more days, more month or more years. For example, growth of nail. ஒரு நெயில் வந்து கட் பண்ணி வளர்கிறதுக்கு 1 week ஆகும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு சில மந்த்ஸ் எடுக்கும். பாடி க்ரோத்துக்கு ஒரு சில வருஷங்கள் எடுத்துக்கலாம். ஆர் சம் மந்த்ஸ். அண்ட் சேஞ்ச் ஆஃப் சீசன் அண்ட் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட். சீட் போட்டு சாப்லிங்ஸ் வர்றதுக்கு ஒரு சில வாரங்கள் இல்லை 10 days அந்த மாதிரி எடுக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்லோ சேஞ்ச். இன் ஃபாஸ்ட் சேஞ்ச் அப்படின்னா இன் மினிட்ஸ், இன் செகண்ட்ஸ் அதுக்குள்ளே அது நடந்துடும் அந்த சேஞ்சஸ். For example, the change that takes place within a short period of time. Bursting of balloon. ஒரு பலூன் இருக்குது, ஒரு ஊசியை வச்சு குத்தணும் அப்படின்னா டக்குன்னு ஷடார்னு ஒரு சில செகண்ட்ஸில் பர்ஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான். அண்ட் பர்ஸ்டிங் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ். ஸோ பட்டாசை நம்ம கொளுத்தணும் அப்படின்னா டக்குன்னு வெடிச்சிடும். அண்ட் பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ், பர்னிங் ஆஃப் பேப்பர் எல்லாமே வந்து ஒரு சில செகண்ட்ஸில் நடந்துடும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக குயிக்காக நடந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட் சேஞ்ச்.
இல்லை ரொம்ப நேரம் ஆகுது, இல்லை டேஸ் ஆகுது, மந்த் ஆகுது அப்படின்னா that is a slow change. The next change is reversible and irreversible change. Reversible change அப்படின்னா the change will get back to the original form. சேஞ்ச் ஆயிருந்தாலும் ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் in touch me not plant, when you see அந்த பிளான்ட் நார்மலாக தான் லீவ்ஸ் இருக்கும், டச் பண்ண உடனே சுருங்கிடும். கொஞ்சம் நேரம் லீவ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கம் பேக் டு த ஒரிஜினல் ஃபார்ம். அதான் வந்து ரிவர்சபிள் சேஞ்ச். அதே மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்குது, அது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், விட்டுட்டோம் அப்படின்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் பர்க் இல்லை ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது, மெல்ட் ஆகுது, திரும்ப கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம், இல்லை கொஞ்சம் சீசன்ஸ் மாறிச்சு அப்படின்னா திரும்ப ஐஸ்பர்க்காகவும் ஐஸ் க்யூப்ஸ் ஆகும், திரும்ப அது மாறிடும். So these are all the reversible change which will get back to the original form. In irreversible change, the change will not get back to the original form. மாறிச்சு அப்படின்னா அது மாறினது தான். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் வந்து கேர்டாக மாறிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த கேர்டை மில்காக மாற்ற முடியாது. அதே மாதிரி பலூனை நம்ம உடைக்கிறது, இல்லை கிராக்கர்ஸை வெடிக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம திரும்ப ஒரிஜினல் ஃபார்முக்கு மாற்ற முடியாது. அண்ட் ஆல்சோ டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் மேக்கிங் அ இட்லி ஃப்ரம் பேட்டர் ஆர் some other examples. Next change is desirable change and undesirable change. In desirable change, the change which is useful to us and it is not harmful to the environment. ஸோ இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லான சேஞ்ச் அப்படின்னா ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட், ஒரு காய் வந்து பழமாக மாறுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு அஸ். அண்ட் க்ரோத் ஆஃப் பிளான்ட், ஒரு சீட் வந்து சாப்ளிங் ஆகணும், சாப்ளிங் ஒரு பிளான்ட் ஆகணும், ஒரு பிளான்ட் ஒரு ட்ரீ ஆகணும், which is a useful thing and also it is not harmful to the environment. And cooking of food and milk changing into a curd, இது எல்லாமே வந்து desirable change. Undesirable change, the change which is not useful to us and also harmful to the environment. For example, deforestation, மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா global warming, அதாவது எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ சாயில் எரோட் ஆகும், தென் ஐஸ்பர்க்ஸ் மெல்ட் ஆகாது. ஸோ இது எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல்னஸ் தான். அண்ட் டிகேயிங் ஆஃப் ஃப்ரூட், ஒரு ஃப்ரூட்டாக இருக்கும் போது தான் நம்மளால் சாப்பிட முடியும், அதே இது வந்து மக்கி போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு அப்படின்னா we can't able to eat that. And rusting of iron. So everything these are a undesirable change. The next change is natural change and human made change. This is otherwise known as the artificial change. This natural change will take place on their own, அதாவது நேச்சுரலாகவே அது வந்து நடக்கும் அண்ட் நம்ம எதுவும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், நம்ம எர்த் ரொட்டேட் ஆகிறத நம்மளால் நிறுத்த முடியாது. அண்ட் சேஞ்சிங் ஃபேஸஸ் ஆஃப் மூன், பௌர்ணமிலேருந்து அமாவாசையாக மாறுறதும் அமாவாசையிலேருந்து பௌர்ணமியாக மாறுறதும், ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ரெய்னிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹியூமன், த சேஞ்ச் விச் ஆர் brought about by humans, நம்ம பண்ணுறது அண்ட் அது தானாகவே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டீஃபாரஸ்டேஷன், மரத்தை வெட்டுறது நம்ம தான் பண்ணுறோம். அண்ட் ஒரு பிளேஸில் ஒரு கிராப்ஸை கல்டிவேட்